Welcome to my hobbies channel. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th standard 3rd term இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரோஸ், அதாவது ஃப்ரம் 0 to infinity அந்த லெசனோட புக்ல இருக்க क्वेश्चंसக்குலாம் ஆன்சர் பார்க்கலாம். இப்போ பேஜ் நம்பர் 82ல இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். What was the reaction of the classmates to Ramanujan's question? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ராமானுஜன் கிளாஸ்ல ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாரு. அந்த क्वेश्चनக்கு அவங்க கிளாஸ்மேட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது தான். ஆன்சர் பார்க்கலாம். The classmates laughed at Ramanujan's question. அதாவது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ராமானுஜன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, what did the Indian mathematician Bhaskara prove? அதாவது பாஸ்கரா அப்படின்றவர் வந்து ஒரு இந்தியன் மேத்தமேட்டிஷியன். அவர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் மேத்தமேட்டிஷியன் பாஸ்கரா proved that 0 divided by 0 is infinity. அதாவது பாஸ்கர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 0வை 0வால் டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான் வரும், 0 வராது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். Where did Ramanujan get Loni's trigonometry book from? அதாவது லோனி trigonometry book அப்படின்றது ராமானுஜனுக்கு எப்படி கிடைச்சது, அவர் எங்கே இது வாங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, ராமானுஜன் got Loni's trigonometry book from a college library. அவர் வந்து அந்த புக்கை வந்து ஒரு காலேஜ் லைப்ரரியிலேருந்து தான் வாங்கினாரு. ஃபோர்த் क्वेश्चन என்னன்னா, where did Ramanujan do his mathematical problems? அதாவது அவரோட மேக்ஸ்லாம் எங்கே போடுவார், சம்ஸ்லாம் எங்கே போடுவார்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, ராமானுஜன் did his mathematical problems in his dingy house. dingy house அப்படின்னா டர்ட்டி ஹவுஸ். அவர் வந்து அவரோட ப்ராப்ளம்ஸ், வந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அழுக்கான வீட்டில் தான் பண்ணார். இப்போ வந்து பேஜ் நம்பர் 83ல இருக்க क्वेश्चन. வாட் வேர் த சப்ஜெக்ட்ஸ் நெக்லெக்டட் பை ராமானுஜன் இன் காலேஜ்? அதாவது ராமானுஜன் காலேஜில் இருக்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்காமல் நெக்லெக்ட் பண்ணாரு, ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், சைக்காலஜி வேர் த சப்ஜெக்ட்ஸ் நெக்லெக்டட் பை ராமானுஜன் இன் காலேஜ். அதாவது நெக்லெக்ட் பண்ண சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், சைக்காலஜி. அடுத்த क्वेश्चन. Which university granted him a fellowship of ₹75 a month? அதாவது இவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பும் கொடுத்து மாதம் 75 ரூபா சம்பளமும் கொடுத்த யூனிவர்சிட்டி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் granted him a fellowship of ₹75 a month. ஆன்சர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அவங்க தான் வந்து இவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப்பும் ₹75 சேலரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த क्वेश्चन. வாட் டிட் ராமானுஜன் சென்ட் டு ஜிஹெச் ஹார்டி? அதாவது ராமானுஜன் வந்து ஹார்டிக்கு என்ன அனுப்பிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமானுஜன் sent a letter in which he sent out 120 theorems and formulae to GH Hardy. அதாவது ராமானுஜன் ஹார்டிக்கு என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா ஃபார்முலேவும் தியோரமும், அதாவது 120 தியோரம்ஸும் ஃபார்முலேஸும் எழுதியிருந்தது. Who discovered a rare mathematical genius in Ramanujan? அதாவது ராமானுஜன் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்றத யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. GH Hardy and his colleague J.E. Littlewood discovered a rare mathematical genius in Ramanujan. அதாவது ராமானுஜன் கிட்ட மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது ரெண்டு பேர். யார் அப்படின்னா ஜிஹெச் ஹார்டி, அப்புறம் அவரோட கொலிக்காக கூட ஒர்க் பண்ணவங்க ஜேஇ லிட்டில்வுட். இப்போ நான் வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது பேஜ் நம்பர் 85ல இருக்க கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. why did the students laugh at ராமானுஜன்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் ராமானுஜனை பார்த்து சிரிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, the students
laughed at Ramanujan because they thought that Ramanujan asked a silly question. அவங்க ஏன் சிரிச்சாங்க அப்படின்னா ராமானுஜன் கேட்ட கேள்வி ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு நினைச்சு சிரிச்சாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Why did the teacher compliment Ramanujan? ஆன்சர் என்ன அப்படின்னா the teacher complimented Ramanujan for asking an absurd question that took centuries for mathematicians to answer. அதாவது ராமானுஜனை ஏன் அவங்க டீச்சர் ஒரு அப்சர்டான சில்லியான கொஸ்டின் கேட்டதுக்கு போய் ஏன் பாராட்டினாங்க அப்படின்னா இவர் கேட்ட அந்த கொஸ்டின் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸே அதை கிளியர் பண்ணுறதுக்கு சென்ச்சுரிஸ், அதாவது 100 வருஷம் கிட்ட ஆச்சு. அப்படி ஒரு புத்திசாலித்தனமான கொஸ்டினை கேட்டதுக்காக அவங்க டீச்சர் வந்து ராமானுஜனை பாராட்டினாங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் ராமானுஜன் டூ ஆஃப்டர் ரீடிங் த புக் ஆன் ட்ரிக்னாமெட்ரி? ட்ரிக்னாமெட்ரி புக்கை படித்ததுக்கப்புறம் ராமானுஜன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப்டர் ரீடிங் த புக் ஆன் ட்ரிக்னாமெட்ரி ராமானுஜன் பிகன் ஹிஸ் ஓன் ரிசர்ச். அந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமேட்டா ராமானுஜன் வந்து அவரே வந்து தியரம்ஸ், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி தானாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோர்த் கொஸ்டின், வாட் டிசப்பாயிண்டட் ராமானுஜன்ஸ் ஃபாதர்? ராமானுஜனோட அப்பா எதனால டிசப்பாயிண்ட் ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், although Ramanujan secured a first class in mathematics in matriculation examination and was awarded the Subramanian scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English and psychology. This disappointed his father. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அவரோட ஸ்கூலிங் பண்ணும்போது, அதாவது மெட்ரிகுலேஷனில் படிக்கும்போது மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினார். அதுக்காக ராமானுஜனுக்கு சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமில் 2 தடவை ஃபெயில் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸு தவிர மீதி 3 சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், சைக்காலஜி இது 3த்தையும் அவாய்ட் பண்ணிட்டார். அதுதான் வந்து ராமானுஜனோட ஃபாதரை டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு. இப்போ 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு டிட் ராமானுஜன் மேனேஜ் ஹிஸ் பேப்பர் கிரைசிஸ்? அதாவது இவர் மேக்ஸ் வந்து நிறையா சம்ஸ் போட்டுகிட்டே இருப்பார், அது பேப்பர்ஸ் தேவைப்படும்ல, அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. He needed about 2000 sheets of paper every month. Ramanujan started using even scraps of paper he found lying on the streets. அதாவது ஒரு மாதத்துக்கு ராமானுஜனுக்கு 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் தேவைப்பட்டுச்சு மேக்ஸ் சம்ஸ் போடுறதுக்காக. அவ்வளோ ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாததுனால ஒரு சின்ன சின்ன பேப்பர், துண்டு பேப்பர் ரோட்டில் கடந்தாலும் அதில் எடுத்து சம் போட ஆரம்பிச்சிட்டார். Sometimes he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. அந்த மாதிரி கீழேருந்து பொறுக்கிற பேப்பரில் இஃப் சப்போஸ் அது ப்ளூ கலரில் பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதில் ரெட் கலரில் இருந்தால் தெரியும்ல, அதுக்காக ரெட் கலர் பென் வச்சு சம்ஸ் போட ஆரம்பித்தார். 6th கொஸ்டின், why were Ramanujan's application for jobs rejected? அதாவது ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாரு, அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. He would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and he could do a clerical job. But no one could understand what was written in the notebooks and his applications for jobs were written down. அதாவது ஏன் அவரோட அப்ளிகேஷன் யாருமே ஏற்றுக்கல அப்படின்னா அவர் வந்து அவரோட ஃப்ரைட் நோட் புக்ஸ், அதாவது அவரோட ரஃப் நோட் மாதிரி அந்த நோட் புக்கில் வந்து கொண்டு போய் காமிச்சு எனக்கு மேக்ஸ் தெரியும், நான் வந்து இந்த கிளரிக்கல் ஜாப்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். பட் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதில் இவர் ரொம்ப ஜீனியஸ் தானே, இவர் எழுதிருக்கிறது யாருக்குமே புரியல, அதனால அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் கொஸ்டின், why was Ramanujan sent back to India? ஏன் ராமானுஜன் வந்து அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்? ஆன்சர், while Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him, so Ramanujan was sent back to India. ராமானுஜன் அப்ராடில் போய் அவரோட ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு.
அந்த காலத்தில் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு அழிக்க முடியாத க்யூர் பண்ண முடியாத டிசீஸாக இருந்துச்சு. அதனால் ஒரு மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.